ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் அரசியல் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வதந்தி. அவர் கராச்சியில் உள்ள அடியாலா அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலையில் இருக்காரு. இன்று அவர் கொல்லப்பட்டதாக ஒரே வதந்தி நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் வலைதளத்தில் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, இது வெறும் வதந்தி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவருக்கு 3 சகோதரிகள், ஒரு சகோதரியுடைய வயது 71 மற்றும் 2 சகோதரிகள் கடந்த ஒரு வார காலமாக இந்த அடியாலா சிறைச்சாலை முன்பு போராட்டம் நடத்தி வர்றாங்க. அப்படி நடத்திட்டு இருக்கிறப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க எல்லாம் முடிய பிடிச்சி இழுத்து தரதரங்கள்லாம் தூக்கி போட்டு காயம் ஏற்படுத்தினார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு இம்ரான் கான் வாஸ் அசாசினேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். இவர் கடந்த 3 வருடமாக அடியாலா சிறைச்சாலையில் இருக்கார். இவர் மேல 10க்கும் மேற்பட்ட வழக்குகள், அரசாங்க ரகசியங்களை திருடியதாக, இவர் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்யவில்லை, ஏகப்பட்ட வழக்குகள் இவர் மேல. இவர் கடந்த வருஷம் கரெக்டா நவம்பர் 26ஆம் தேதி ஜெயில இருந்துட்டே ஒரு அழைப்பு விடுக்கின்றார். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிறைச்சாலையை நோக்கி மிகப்பெரிய மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கலவரம் ஏற்பட்டது. அதற்கும் ஒரு வழக்கு இவர் மேல் பதிவு செய்யப்பட்டது. இப்படி பல்வேறு வழக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு வழக்கில் 14 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையில் இருந்து வருகிறார். பிடிஐ அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் டெஹ்ரீக் இ இன்சாஃப், அந்த பார்ட்டியினுடைய தலைவர் தான். ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், இம்ரான் கான் மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர். நவாஸ் ஷெரீப் அவருடைய ஆட்சியில இவருக்கு முக்கியமான இடம் தரன்னு அவர் சொன்னாரு. ஜியாவுல் ஹக்கே தன்னுடைய பாகிஸ்தானி அவாமி லீக் பார்ட்டியில உங்களை சேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதை அவர் மறுத்துவிட்டார். இப்படி பல்வேறு கான்ட்ரோவர்சிஸ்ல இம்ரான் கான் ஈடுபட்டிருந்தாலும் 4 வருடம் இவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. இவர் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அவர்களை போய் சந்திச்சாரு. அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அவர் ஜோ பைடன் இருந்த சமயத்துல தான் இந்த பாகிஸ்தானிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு சரியான உறவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவரை தூக்கி எறிவதற்கு அமெரிக்காவும் ஒரு காரணம் என்று கருதப்பட்டது. ஆனா இப்ப இருக்கிற பாகிஸ்தானுடைய டிஃபேக்டோ சீஃப் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானுடைய உண்மையான அதிபர் யார் அப்படின்னு சொன்னா ஷபாஸ் ஷெரீப் கிடையாது, அசீம் முனீர். அவர் தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அந்த முப்படைகளினுடைய தளபதியாக, முதன்மை தளபதியாக இருப்பவர் தான் அசீம் முனீர். அவர் தான் இதுவரையிலும் ட்ரம்பை 2 முறை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அசீம் முனீரை யாரும் பதவி நீக்க செய்ய முடியாது. அப்படி இவர் பதவியிலிருந்து இவர் ஓய்வு பெற்றாலும் இவர் மீது எந்த விதமான கிரிமினல் வழக்குகளும் பதியப்படாது அப்படின்னு சொல்லி சட்டத்தை திருத்திட்டாங்க. அதனால வாழ்க்கை முழுவதும் இவர் தான் பாகிஸ்தானுடைய மிலிட்டரியினுடைய சீஃப், அதாவது படைகளுடைய தளபதியாக இவர் தான் இருக்க போறாரு. இவர் இந்தியாவிற்கு எதிரான கொள்கையை உடையவர். பாகிஸ்தானை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு ஸ்திரத்தன்மை இருந்ததில்லை. அங்க பாத்தீங்கன்னா அரசியல் படுகொலை, அசாதாரண சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் கொல்லப்படுவது மிகவும் சகஜமாகவே இருந்து வந்திருக்கு. ஜியாவுல் கொல்லப்பட்டார், பூட்டோ அவர் கொல்லப்பட்டார், பூட்டோனுடைய மகள் பெனசீர் பூட்டோ, அப்புறம் நவாஸ் ஷெரீப் அவர் பல்வேறு அவர் மீது கொலை முயற்சிகள் செய்யப்பட்டன, அவர் தப்பித்து விட்டார். அதே மாதிரி முஷ்ரப் அவர் மீதும் பல்வேறு கொலை முயற்சிகள் நடந்தன. இப்படி எல்லா தலைவர்கள் மீதும் பாகிஸ்தானில் இது போன்ற அரசியல் படுகொலைகள் நிகழ்த்துவதற்கான ஆயத்தங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் இப்பொழுது இம்ரான் கான் அவர்கள் மீதும் இந்த அரசியல் படுகொலை முயற்சி இருக்குமோ என்று ஒரு வதந்தி கிளம்பி இது சமூக ஊடகங்களிலும் இணையதளத்திலும் வேகமாக பரவி வருகின்றது. அப்படி கொல்லப்பட்டிருந்தால் அதற்கு காரணம் அசீம் முனீர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ உதாரணமா கைபர் மாகாணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனுடைய முதலமைச்சர் கடந்த 2 வருடங்களில் 7 முறை இம்ரான் கானை அடியாலா ஜெயில போய் பார்க்கணும்னு சொல்லி மனு போட்டாரு. ஆனால் ஒரு முறையும் கூட இவருக்கு கொடுக்கவில்லை. இம்ரான் கானுடைய மனைவியும் சிறைச்சாலையில் இருக்கின்றார். இவருடைய 3 சகோதரிகளும் சிறைச்சாலையின் முன் அவ்வப்பொழுது போராட்டம் நடத்தி இவரை பார்க்க அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதையும் இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் மறுத்துள்ளது. பாகிஸ்தானுடைய ஆர்மி அவங்க தான் இந்த நாட்டையே நடத்துறாங்க. பேருக்கு தான் பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்க ஒழிய அந்த நாட்டை நிர்வகிப்பது யார் என்று சொன்னால் ராணுவம் தான். அந்த ராணுவத்தினுடைய தலைவர் தான் அசீம் முனீர். இப்போ முப்படையினுடைய தளபதி ஆகிவிட்டார். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பாகிஸ்தானில் குழப்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக நம்முடைய நாட்டிற்கும் அது ஒரு விளைவை ஏற்படுத்தும். எப்படின்னா, அங்கு இருக்கிற தீவிரவாதியினுடைய ஆதிக்கம் அதிகமாகலாம். அவர்கள் தூண்டப்பட்டு மீண்டும் கலவரத்தை இங்கு ஏற்படுவதற்கு முயற்சி செய்யலாம். அங்க இருக்கிற பிரச்சனையை திசை திருப்புவதற்காக காஷ்மீர்ல பல்வேறு குழப்பங்களை இவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வதந்தி எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதற்காக வந்தது, இந்த சமயத்தில் வந்தது அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அனலைஸ் பண்றாங்க. உதாரணமா நம்முடைய ரா மற்றும் பல்வேறு உளவு அமைப்புகள் இதை பற்றி விசாரித்து வருகின்றார்கள். ஏன்னா திடீரென்று இம்ரான் கான் அந்த அடியாலா சிறைச்சாலையிலிருந்து
வெளியே கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவருடைய உடல் எந்த விதமான அசைவும் இல்லாமல் சென்றதால் இது போன்ற ஒரு வதந்தி பரவியதாகவும் இப்பொழுது சொல்கிறார்கள். எதுவாகிலும் விரைவில் தெரிந்துவிடும். எந்த ஒரு அரசியலிலும் ஒரு எதிரியாக இருந்தாலும் அல்லது கொள்கை வேறுபாடுகள் மிகவும் கடினமாக அல்லது கொள்கை வேறுபாடுகள் மிகவும் பெரிதாக இருந்தாலும் அரசியல் படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும். ஒரு உயிரை பறிப்பது என்பது கூடாது. ஒரு உயிரை பறிப்பதன் மூலமாக அவர்களுடைய கொள்கைகளை யாரும் கொல்லவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ஆனால் நம்மை பொறுத்தளவில் அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை. அவர் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணம்.